மேஷ ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்குவதை தவிர்க்கவும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றிலே இந்நாளில் ஈடுபட வேண்டாம். உங்களுடைய அத்தியாவசிய கடமைகள் என்று என்னவிருக்கிறதோ அதை மட்டும் செய்தால் போதுமானது. சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றியெல்லாம் யாருடனும் விவாதிக்க வேண்டாம். கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மறதி சில பேருக்கு அதிகமாக இருக்கும். கைமறதியாக ஏதேனும் பொருளை எங்கேயாவது வைத்துவிட்டு தேடிக்கொண்டிருப்பார்கள். பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது மிகவும் பத்திரமாக இருக்க வேண்டும். புரட்டாசி சனிக்கிழமையும் நவராத்திரியும் சேர்ந்து வருகின்ற ஒரு நாள் என்பதால் இந்நாளிலே நீங்கள் இறை வழிபாட்டிலே அதிக நேரத்தை செலவிடுங்கள். கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லி காலையிலே பெருமாளை வழிபட்டு விஷ்ணு சோதரியான அம்பாளை, சாமகிருஷ்ண சோதரியை வழிபடுங்கள். உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. பெரும்பாலான கிரகங்கள் இப்பொழுது ரிஷபராசிக்கு மிகவும் சாதகமான நிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. புதிய பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கும். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நேரமாக இது விளங்குகிறது. அரசு ஊழியர்கள் அதிக நன்மை பெறுவார்கள். போட்டிகளிலே வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு மாணவர்களுக்கு இப்பொழுது இருக்கிறது. மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். 4ஆம் இடமாகிய கன்னியிலே ராசி அதிபதி உச்சம் பெற்று சூரியன் சுக்கிரன் சனியோடு இணைந்திருக்கின்ற ஒரு மிகச் சிறந்த கிரக அமைப்பு காரணமாக நீங்கள் வீடு வாங்கும் முயற்சியிலே இறங்கினால் அது வெற்றிகரமாக நடந்து முடியும். சொந்த வீடு வாங்கும் எண்ணம் உள்ளவர்கள் இப்பொழுது அதை துரிதப்படுத்தலாம். வீடு மனை தொடர்பான வழக்குகள் ஏதேனும் நடைபெற்றுக் கொண்டிருந்தால் அவையெல்லாம் நல்ல முடிவிற்கு வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விவகாரங்களிலே உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நேரமாக இது விளங்குகிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். கடகராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி சந்திரன் 5ஆம் இடத்திலே நீச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கின்றது. இத்தகைய கிரக அமைப்பு காரணமாக உங்களுக்கு சற்று கூடுதலாக நன்மைகள் நடைபெறும். 3ஆம் இடத்திலே உள்ள 4 கிரக சேர்க்கையும் ஓரளவு நன்மை விளைவிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நன்மைகளை இந்நாளிலே எதிர்பார்க்க முடியாது. வரவு சற்று குறைவாக இருக்கும். செலவு சற்று அதிகமாக இருக்கும். எனினும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியனோடு புதன் உச்சம் பெற்று சுக்கிரன் சனி சேர்க்கையும் ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய கிரக அமைப்பு காரணமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒளிமயமான எதிர்காலம் உண்டு என்பதை உணர்த்துகின்ற சில சம்பவங்கள் எல்லாம் இந்நாளிலே நடைபெறும். தொழில் தொடர்பான உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பதவி உயர்வுக்கான முயற்சிகள் எல்லாம் வெற்றிகரமாக நடந்து முடியும். மாணவ மாணவியர் தங்களுடைய கல்வியிலே மிகப்பெரிய முன்னேற்றம் காண்பர். சுய தொழில் நடத்துபவர்களுக்கெல்லாம் இந்நாளிலே நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறும். கன்னி ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. ராசியிலேயே 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. 3ஆம் இடத்து சந்திரன் என்பது மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும் நாள். உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம், தொழிலிலே நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு நேரம். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் ராகு சேர்க்கை, 12ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை, ராசி அதிபதி 12இல் மறைவு. எனினும் குரு பார்வை இருக்கிறது என்கின்ற காரணத்தினால் நீங்கள் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக இருப்பீர்கள். ஒரு சில விஷயங்களிலே உங்களுக்கு எதிர்ப்புகள் சற்று கடுமையாக இருக்கும். ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன் என்று சொல்லி பிடிவாதமாக உங்களுடைய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவீர்கள். உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசியிலேயே பாக்யாதிபதி சந்திரன் அமர்ந்திருக்கின்ற நாள். ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் சனி சேர்க்கை. அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். இந்நாளிலே நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும்.
தொழிலிலே மகத்தான லாபம் காண்பீர்கள். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதமாக திடீர் தனப்பிராப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். அஷ்டமாதிபதி சந்திரன் 12ஆம் இடத்திலே நீச்சமடைந்து விட்டது. ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. 10ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை. இதன் காரணமாக உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. தொழிலிலே ஒரு சிலருக்கு மாற்றம் நிகழலாம். தற்போது உள்ள உத்தியோகத்தை காட்டிலும் சற்று அதிக வருமானம் வரக்கூடிய, இதை காட்டிலும் நல்ல வேலைக்கு மாற்றம் பெறுவீர்கள். சுய தொழில் செய்பவர்களுக்கு அந்த தொழிலிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. அனைத்து விதமான உங்களுடைய முயற்சிகளும் வெற்றி பெறும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். தொழில் வளர்ச்சிக்காக நிதி உதவி கேட்டிருந்தால், ஏதேனும் லோன் பெற வேண்டும் என நினைத்திருந்தால் அவை இப்பொழுது கிடைக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே செவ்வாய் நீச்சம், 7க்குடைய சந்திரன் 11ஆம் இடத்திலே நீச்சம். செவ்வாயும் சந்திரனும் நீச்ச பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. 2 கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்று நீச்சமும் பெற்றிருந்தால் அது நீச்ச பரிவர்த்தனா யோகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த யோகம் இன்றைய நாளிலே உங்களுக்கு ஒரு சிறப்பான நன்மையை செய்யும். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு ஒரு பெரிய தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது ஒரு மிகப்பெரிய முயற்சி வெற்றி பெறும். நல்ல தகவல் வந்து சேரும். இந்நாளிலே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். கும்பராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழில் தொடர்பான பயணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். நிதி நிலவரம் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கும். மீன ராசிக்கு இது ஒரு மிக சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரனும் 5ஆம் இடத்தில் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற இந்த ஒரு கிரக அமைப்பு காரணமாக மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான நாளாக இந்நாள் இருக்கும். ஒரு பெரிய தொகை கைக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அப்படி ஏதேனும் பணம் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இப்பொழுது அது கிடைக்கும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அந்த தொழிலிலே மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். நன்மைகள் பல விதத்திலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்நாள் விளங்கும்.